ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ ரெனோ 15 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனை ப்ரைஸ் எப்படி இருக்குது, அப்புறம் அன்பாக்சிங்கில் என்னென்னு சொல்லி கூட பார்க்கலாங்க. இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. 6.7 இன்ச் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரிப்ரசன்ட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேனுங்காட்டி பிக்சர் குவாலிட்டி எப்போவுமே பெட்டராகவே இருக்குது. அதே போல் இவங்களுக்கு AMOLED கொடுத்துக்கிறாங்க, பெட்டராகவே இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக AMOLED எல்லாம் கொடுத்தாகணும், அதை கொடுத்துக்கிறாங்க. கூடவே நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ரீப்ரசென்ட்டாக கொடுக்கறனால எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்தது பிரைட்னஸ் லெவலும் 4500 நிட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா. அடுத்தது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருங்க. ஏன்னா AMOLEDனாவே கொடுத்துருவாங்க. கூடவே நம்மளுக்கு IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அதனால் தண்ணிக்குள்ளே 1.5 மீட்டர் தண்ணிக்குள்ளே ஃபோர்ஸாக தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்று ஆகாதுன்னு இருக்கிறாங்க. கூடவே நம்மளுக்கு 7.7 mm திக்னஸ் தான் கொடுக்குற ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் தாங்க. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு கார்னிங் கோல்டன் கிளாஸ் விக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபோன் வந்து வெயிட் வந்து 187 கிராம் இருக்குது. ஓகேங்களா. லைட் வெயிட்டான ஃபோன் தான். ஓகேங்களா. என்ன தான் பெரிய பேட்டரி கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு ஸ்லிம்மாக தான் கொடுக்குறாங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி 3 கேமராங்க. 200 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார், 50 எம்பிக்கான டெலஃபோட்டோ, 50 எம்பிக்கான அல்ட்ரா வைட். 3 கேமராங்க. 4K வீடியோ 60 எபிஎஸ்ல மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. அதனால் வந்து ஸ்டேபிளாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுங்க. அடுத்து ஃப்ரண்ட்லேயும் 50 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் 4K வீடியோ 60 எபிஎஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அது நல்லாவே இருக்குது. கேமரா வந்து எப்போவுமே நல்லாவே இருக்குது. இந்த சீரிஸ் எப்போவுமே நல்லாவே கொடுப்பாங்க. நிறைய AI ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துக்கிறாங்க. அதனால் கேமரா வந்து நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. நம்மளுக்கு 200 எம்பிங்காட்டி கொஞ்சம் டீட்டெயில்ஸில் கொஞ்சம் நல்ல பெட்டராகவே இருக்குது. ஓகேங்களா. அப்படியே நம்மளுக்கு டெலஃபோட்டோ 50 எம்பி கொடுக்கறனால நம்மளுக்கு ஃபோட்டோஸில் எடுக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்ததுங்க பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 6500 mAh பேட்டரிங்க. நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜாக 50 வாட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு பேட்டரி லைஃப் வந்து 6500 mAhங்காட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஒரு 1.5 நாள் சார்ஜ் வந்து நார்மல் யூசேஜாக நிற்கிங்க. கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10-12 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும். ஓகேங்களா. ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுக்கறனால நம்ம ஸ்மார்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் 80 வாட் கொடுக்கறனால நம்ம சார்ஜும் வந்து ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷத்துலேருந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. குயிக்காக சார்ஜ் ஆயிரும். அடுத்து 12GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. அடுத்து UFS 3.1 கொடுக்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் காப்பி பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து Bluetooth 5.4 கொடுக்கறதுனால அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 8450 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. இப்போ இருக்கிற செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அவங்க இந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. கடைசி ஒரு 9400 கொடுத்தனாலும் பெட்டராக இருந்திருக்கு. ஏன்னா ப்ரைஸ் இருந்தாலும் 40,000க்கு மேலே வைக்க போகிறாங்க. 40,000லேயே நம்மளுக்கு Snapdragon 8 Lite வருது நிறைய ஃபோனில். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இவங்க கொஞ்சம் பெட்டராக கொடுத்துக்கலாம் ப்ராசஸ். இருந்தாலும் ஓகேங்களா. ஒரு ஓகேவான இது. ஏன்னா ப்ராசஸ் வந்து இன்னும் பெட்டராக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. கேம் விளையாடுறதுக்குள்ள இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. Snapdragon 8 Lite கொடுத்துருந்தா பயங்கரமாக இருந்திருக்கு. ப்ரைஸும் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா 40,000 பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸ் கொடுத்துருக்கோன்னு. இருந்தாலும் இது ஓகேவான ப்ராசஸ் தான். ஓகேங்களா. அப்புறம் Android 16 வரப்போகுதுங்க. அப்புறம் நம்மளுக்கு இதில் வந்து ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க. கேமரா நல்லாவே இருக்குது. ஏன்னா ஓப்போ ரெனோனாவே நம்மளுக்கு கேமரா கொடுப்பாங்க. கண்டிப்பாக கேமரா நல்லா இருக்குது. அடுத்து பேட்டரி லைஃப் ஒரு டீசெண்டாகவே இருக்குங்க. டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே. ப்ராசஸ் கொஞ்சம் ஓகேவான ப்ராசஸ் தான். இல்லை இன்னும் இந்த ப்ரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதோட என்னோட கருத்து. ஓகேங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை. டேக் கேர்.